வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, நம்ம இங்கே டவுன் ஹால் பக்கத்தில் தாங்க இருக்கோம். டவுன் ஹால்லேருந்து நம்ம இப்போ ஆர்எஸ்புரம் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம ரேப்பிடோ சேலஞ்சில் 3வது நாளில் வந்திருக்கோங்க. நேற்று நம்ம செகண்ட் டேவோட ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருந்திருக்கும். 142 சம்திங் தான் நம்ம ஏர்ன் பண்ணியிருப்போம். இன்றைக்கும் நம்ம ரேப்பிடோ ஆன் பண்ணதே ரொம்ப லேட்டு தாங்க. என்னென்னா டைம் பார்த்தீங்கன்னா தெரியும், 10:53 ஆச்சு. இப்போ நான் ஒரே ஒரு சின்ன ரைடு மட்டும் பாட்டு வந்தேன். 10:40 தான் ஆன் பண்ணேன். டவுன் ஹாலில் மட்டும் ஒரே ஒரு அண்ணாவை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் நம்ம ஆர்எஸ்மே போயிட்டுருக்கோம். ஏன்னா டவுன் ஹாலில் அவ்வளோவா ஆர்டர் வராது. அதனால் மறுபடியும் நம்ம அங்கே இறக்கி விட்டுட்டு ஆர்எஸ்புரம் போயிட்டுருக்கோம். அதுக்கு 30 ரூபா வந்துச்சு. இதில் என்னென்னா அண்ணன் 30 ரூபா வந்து கேஷாக கொடுத்துட்டாரு, ஜிபே இல்லைன்ட்டாரு. சரி ஓகே அப்படின்னு வாங்கியாச்சுங்க. இதில் என்ன கேஷ் வாங்கின பிரச்சனைனா, நம்ம ஏர்னிங்ஸ்லேருந்து அது அவங்க டேக்ஸுன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் பிடிப்பாங்க. இப்போ 30 ரூபா ரைடுக்கே 7 ரூபா டேக்ஸ் பிடிச்சிட்டாங்க. சரி 23 ரூபா தான் எனக்கு வந்திருக்கும். அந்த 23 ரூபாயில் நான் போயிட்டு வந்த அந்த பெட்ரோல் செலவே கரெக்டாக இருந்திருக்கும். இதில் நீங்கள் சொல்லுங்கள், இதில் என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு. பரவாயில்ல, சரி ஏதோ ஒரு ஆர்டர் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓட்டிலாமே அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அதை ஆர்டர் பிக் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் வருமா நானும் பார்க்குறேன். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் ஏதோ ஆர்டர் அந்த மாதிரி தெரியல. அதான் அப்படியே ரேப்பிடோ ஓட்டிகிட்டே முன்னாடி ஆர்எஸ்புரம் சைடு போய் நின்றுட்டோன்னா அங்கே ஏதாவது ஒரு ஆர்டர் வரும்னு நினைக்கிறேங்க. ஃபுட் ஆர்டர் வந்ததுன்னா கூட பரவாயில்ல. இப்போ கடைசிக்கு நான் டாக்ஸி ஆர்டர் வந்தாலும் பரவாயில்லைங்கிற மைண்ட் செட்டுக்கெல்லாம் என்னை கொண்டு வச்சுட்டானுங்க இவங்க. ஆமாங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம். இப்படியே ஓட்டிகிட்டு இருந்தேன்னா நான் எப்படி ஒரு நாளைக்கு 500 ரூபாய்ங்கிற டார்கெட்டில் ஓட்டினா தான் நான் கொஞ்சமாவது அமௌண்ட் நான் நினச்சது 15,000 ரூபாய் 30 நாள் ஓட்ட முடியும். ஃபஸ்ட் நாள் கூட பரவாயில்ல, 450 ரூபா பக்கம் ஓட்டிட்டேன். செகண்ட் நாள் 140 ரூபா தான் ஓட்டியிருக்கேன். இப்போது இன்றைக்கி 30 ரூபா தான் ஓட்டியிருக்கேங்க. ஓட்டியில் பிரச்சனை இல்லை. இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 10:50 ஆச்சு. 11 வச்சுக்கோங்க, ஆல்மோஸ்ட் 11 ஆச்சு. சரி நம்ம அப்படியே இங்கே ஹோட்டல் பக்கத்தில் வெயிட் பண்ணோன்னா ஏதாவது ஃபுட் ஆர்டரு இல்லை டாக்ஸி ஆர்டர் ஏதாவது ஒரு நம்புகிறேங்க. ஓகேங்க, நான் இனி ஏதாவது அவனுக்கு ஆர்டர் போட்டானேன்னா நான் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஏதோ ஆர்டர் போட்டாங்க. எங்கேனா ஆப்போசிட்டு மணப்புரம் கோல்டு ஃபினான்ஸ் சித்தாபுத்தூர். ஓகேண்ணா எங்கே இருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வந்துடுறேன். பர்கர் மேன், நம்ம பையன் தாங்க அவன். பர்கர் மேன் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்படியே ஆர்டர் வாங்கி கிளம்பிடலாங்க. கரெக்டாக இது நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் பில்டிங்கில் இது ரெக்கா கிட்ட கொண்டு வர சொல்கிறேன். அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட் ஆர்டர் போட்டாங்க. டாக்ஸி ஆர்டர் ஃபஸ்ட்டு ஓட்டியிருக்கோம். இது வந்து செகண்ட் ஃபுட் ஆர்டராக இருக்குது. இதை ஓட்டிட்டோன்னா நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு 40 ரூபா வந்துருங்க. ஸோ 40 + 30 டோட்டலாக 70. பர்கர் மேன் வந்தாச்சுங்க. இன்னும் கரெக்டாக அது ரெடியாக இருக்குது. 6 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் காட்டுது. அண்ணன் ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் ஓடிடலாம். ஐ எம் பர்கர் மேன். நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணி வச்சுங்க. பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். சித்தாபுத்தூர். (4.6 கிலோமீட்டர்). இந்த வழியாக போனால் பக்கமாட்டு காட்டுது. இந்த வழியாகவே போயிடலாங்க. அப்போது பர்கர் மேனில் வாங்கிட்டு நம்ம அப்படியே சித்தாபுத்தூருக்கு லொக்கேஷனுக்கு கிளம்பலாங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 11:05 ஆச்சு. இந்த ஆர்டர் கொடுத்தா நம்மளுக்கு ஒரு 40 ரூபா வந்துடுவாங்க. ஸோ டோட்டலாக 30 + 40 70 ருபீஸ் இது வரைக்கும் வேன் பண்ணியிருக்கோம். அதில் ஏன்த்தில் அந்த சைடு சித்தாபுத்தூருக்கு நான் இந்த சைடு போகணேன். பாருங்கள், இவன் ஏமாத்துறான். தூரமாக இருக்க வழியை கூப்பிட்டு போகிறான் பார்த்தீங்களா. அதில் போனால் 4.8 கிலோமீட்டர் வருது. 9 நிமிஷம் கட்டுது. இதில் போனால் 3.6 கிலோமீட்டர் வருது. 10 நிமிஷம் ஆகுது.
ஒரு நிமிஷத்தில் 1 கிலோமீட்டர் என்னை வேஸ்ட் பண்ண வைக்கிறேன் பார்த்தீங்களா? 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் இதிலேயே போகிறேன்டா. ஏற்கனவே நான் சும்மா ஓட்டிகிட்டு இருக்கேன், இதில் இவன் என்ன எச்சா கிலோமீட்டரை வேஸ்ட் பண்ண வைக்கிறான் ப்ரோ. இவனை என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். இவனை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்பி தான் இன்னும் ஒரு 27 நாள் இருக்குது. அதுக்கப்புறம் இவனை பார்த்துக்கலாங்க. 3.2 கிலோமீட்டர் இன்னும். இந்த ரோட்டுக்கு வந்தாலே ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு மேலே அவன் போய் வாங்க வைக்கிறதாங்க ஞாபகம் வருது. இன்றைக்கி ஏதோ தப்பிச்சிட்டோம். 2 நாளாக நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே நம்மளுக்கு ப்ரூக்ஃபீல்ட்ஸில் தான் ஆர்டர் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி ஏதோ ஆர்டர் போடாமல் இருக்கான். ஏன்னா இன்றைக்கி நம்ம லேட் ஆகிடுச்சு. 10:45 ப்ரூக்ஃபீல்ட்ஸில் யாரும் உட்காந்து வச்சுட்ருப்பாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப லேட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் ஆன் பண்ணதே 10:45 தான் ஆன் பண்ணேன். ஏன்னா ஆஃபீஸே இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் போய் சாப்பிட்டு வர்றதுக்கு இந்த டைம் ஆயிடுச்சு. அதுவும் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டேன் நல்லா. ஹலோ 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 ஆனால் லொக்கேஷன் ரீச் ஆகிடுச்சுங்க. ஓகேண்ணா. இங்கே வந்தாச்சுங்க. நம்ம சித்தாபுதூர் கிட்டே வந்தாச்சு. கஸ்டமர் இருந்துட்டு வரேன்ட்டு இருக்காங்க. 2 மினிட்ஸ் வந்துடுறாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. வந்துட்டாங்கன்னா இதை கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாங்க. வேறு ஏதாவது இன்றைக்கி கொஞ்சம் ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஒரு 500 ரூபாய்க்காவது ஓட்டிடலாம். பார்க்கலாங்க என்ன நடக்குதுன்னு. வந்துட்டேன். ஓகேண்ணா. அண்ணனுக்கு டெலிவரி கொடுத்தாச்சுங்க. நம்ம இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ணனுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்ன ஒரு வாரத்துக்காகவே நம்ம கம்ப்ளீட் கொடுக்கல. அண்ணனுக்கு 5 ரேட்டிங் கொடுத்துடலாம். இல்லைனாலும் அவ்வளோதான் கொடுப்பேன். டோட்டலாக இப்போ பார்த்தீங்கன்னா 600 வரைக்கும் நம்ம ஓட்டிட்டோங்க. ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இது டைம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ஆச்சு? ஒரு 12 ஆச்சு. ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. 2 நாளாக ரேப்பிடாக காரணம் வச்சு செஞ்சுருக்காங்க. ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்கங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம எங்கடா இருக்குது, பர்கர் கிங்குங்க. இங்கே தான். ஐயோயோ, ப்ரூக்ஃபீல்ட்ஸ் மாலா அப்படி தான் நினைக்கிறேன். இங்கே கரெக்டாக ப்ரூக்ஃபீல்ட்ஸே தாங்க. உங்ககிட்ட வரும்போது தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்டுக்கு வந்தாலே ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு மேலே அவங்க போய் வாங்க வைக்கிறதாங்க ஞாபகம். இன்றைக்கி ஏதோ தப்பிச்சிட்டோம். ஏடா இன்றைக்கி உங்ககிட்டன்னு தப்பிச்சிட்டேன். இந்நேரத்தில் நீங்கள் எங்கடா அங்கே இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா ப்ரூக்ஃபீல்ட்ஸ் அனுப்பிச்சிட்டானுங்க. இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சுங்க. நம்மளை ப்ரூக்ஃபீல்ட்ஸ் அனுப்பாமல் இவங்களுக்கு தூக்கமே வராதாட்டிருக்கு. போய்க்கோ ப்ரோ. என் வண்டிங்க, இதுதான் என் வண்டி ஃபஸ்ட்டு. இப்போது வேறு யாரோ ஒருத்தங்களோட வண்டி. அதான் ஒரு படத்தில் வரும்ல, எது நேற்று இன்றுடையதோ அது இன்று வேறொருவனுடையது அப்படின்னு. அந்த மாதிரி தாங்க.
போயிட்டுருக்கோங்க. நம்ம ப்ரூக்ஃபீல்ட்ஸை நோக்கிய பயணம் மேற்கொண்டுள்ளோம். நம் பயணத்தை நாம் வெற்றிகரமாக முடித்து விடுவோம். ஆனால் இந்த பயணத்தை மட்டும்தான் முடிப்போம். 500 ரூபா சம்பாதிக்கிறதுல முடியுமான்னு தெரிலைங்க. ஏன்னா ஆர்டரே போட மாட்டாங்க. 3/4 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டால் எங்கேங்க போய் எப்படிங்க நான் வந்து 500 ரூபா எடுக்கிறது, 15,000 ரூபா சேலஞ்சில் ஜெயிக்கிறது, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு கரெக்டாக 9 மணிக்கு ஷார்ப்பாக ஆன் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அந்த 9 மணி அந்த டைம் தான் பீக் ஹவர்ஸ். 9 to 10, 9 to 10 இல்லை, 7:30 மணிலேருந்து ஒரு 9:30 10 மணி வரைக்கும் தான் கொஞ்சம் நல்லா போகும். அந்த டைமை நம்ம விட்டனால தாங்க இந்த 2 நாளுமே நம்ம எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா ஃபஸ்ட் நாள் நான் என்ன பண்ணேன்னா கரெக்டாக 8:30க்கு எனக்கு வீக் டேஸில் ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஸோ 9 மணிக்கு நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகி நான் ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி 9 மணிக்கு டான ஆர்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வந்துருச்சு, கிளம்பிட்டேன். ஆனால் நேற்றும் நான் கிளம்புனது 9:45 தான் ஆனே பண்ணேன். அதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஆன் பண்ணதும் 10:45. நேற்றாவது பரவாயில்லையே, இதுக்கு 9:45, இன்றைக்கி 10:45. ஆமாங்க, என்ன பண்ணுறது, விடுங்க, லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு பிடிச்சிடலாங்க. அப்பா ஸ்பீட் பிரேக்கர் தெரியாமல் டக்குன்னு மேலே பார்க்குறேன். ஊரே தூங்கிட்டு இருக்கும்போது இந்த ப்ரூக்ஃபீல்ட்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணி இருக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்கிறேன், 3/4 பேர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. நானே பார்த்ததில்லை, இப்போதான் பார்க்குறேன். பாருங்கள், நம்ம ப்ரூக்ஃபீல்ட்ஸாக இது எப்போ பாரு ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது. நம்ம ப்ரூக்ஃபீல்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருக்குது. எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் எல்லா லைட்டும் ஆஃப் ஆகி இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் ப்ரூக்ஃபீல்ட்ஸை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கவே மாட்டீங்க. உங்களுக்காக தான் நான் காட்டுறக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் காட்டி எடுத்துக்குவாங்கண்ணா. நம்ம ப்ரூக்ஃபீல்ட்ஸ்லேருந்து ஃபுட்டு வாங்கியாச்சுங்க. ஃபுட்டு வாங்கிட்டு கரெக்டாக நம்ம பைக்கு எடுக்க போகிறோங்க. பாருங்கள் எப்படி நின்றுட்டுருக்கானு பைக்கு. அவ்வளோதாங்க. இதை எடுத்து பவர் பேங்க் எடுத்து சார்ஜ் வேறு போடணுங்க. இதில் வேறு சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இனிமேல் சார்ஜ் போட்டால் என்ன, போடலைன்னா என்ன, அதான் ஆர்டரே தரமாட்டானுங்களே. இதுக்கு போட்டு வச்சிடலாம். ஆர்டர் கொடுத்தானுங்கன்னா ஜாலியாக இருக்குங்க. ஓட்டிகிட்டே அப்படியே பேசிகிட்டே இருக்கலாம். ஆர்டரே தரமாட்டேங்கிறானுங்க. போர் அடிச்சது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வெறி ஆகி போடா நான் வீட்டுக்கே கிளம்புறேங்கிற அளவுக்கு மைண்ட் செட் ஆகிருக்கு. என்னங்க பண்ணுறது? ஆகத்தில் சார்ஜ் ஆகத்தில் நம்ம கிளம்பலாம். ஆகிறான் பையன் சார்ஜ் ஆகிறான். அவ்வளோதாங்க, நம்ம கிளம்பிடலாம். ப்ரோ இது பாஸ்வேர்ட் போட்டு எனக்கு தெரிஞ்ச என் பேட்ரி எல்லாம் காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். பார்க்கிங் லைட் எரிஞ்சால் தான் இது வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. அண்ணா என்ன இப்படி வந்துட்டுருக்கீங்க? திருப்பிக்கிறேண்ணா ப்ரோ. இங்கே இப்படியே திருப்பி இல்லாமல் ப்ரோ, ஏன்னா அவ்வளோ தூரம் சுற்றிட்டு இருக்க. நைட் டைம் தான் மேக்ஸிமம் எதுவும் வண்டியெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாத போது நல்லா 2 பக்கம் பார்த்து எதுவும் திரும்பிக்கலாம். என்னாச்சுண்ணா? பஞ்சரா? அப்படியா? உட்காருங்க, நான் டோப் பண்ணுறேன். அண்ணா கவுண்டம்பாளையமா? வாங்க, நான் அந்த வழியாக தான் போகிறேன். சாய்பாபா காலனி வரைக்கும் பண்ணுறேன். அண்ணா கொஞ்சம் அப்படியே முன்னாடி. அண்ணா ஃபுட் ரெஸ்ட் இல்லையா? ஐயோ, வாங்க அப்படியே ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்படிண்ணா அப்படியே போயிடுவீங்களா?
ஆர்டர் முடிஞ்சா? ஆனால் புரியல. ஓ ஓ இப்போ கேன்சல் கொடுத்துட்டீங்களா? ஆர்டர் கேன்சல் கொடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ கவுண்டமாலை வரைக்கும் தள்ளிட்டே போயிருப்பீங்களாண்ணா? ஓ ஓ ஓகே ஓகே. ஸ்விக்கியில் பரவாயில்லையாங்கண்ணா? ஸ்விக்கியில் பரவாயில்லையா? பார்ட் டைம் ஓட்டுறீங்களா ஃபுல் டைமா? அப்படியா? ஓகே ஓகே. என்ன டைம்னா ஓட்டிகிட்டு இருக்கீங்க? ஆனால் புரியல. ஓகேண்ணா. 1000 ரூபா வந்திருக்கோம். ஓகே ஓகேண்ணா. ஓ 800 ரூபா அப்போ ப்ராஃபிட்டுன்னு வச்சுக்கலாம். நானும் இப்போ ரேப்பிடாக தான் ஓட்டிகிட்டு இருக்கேண்ணா. அதான் ரேப்பிடோவில் ஃபுட் டெலிவரியில் ஓட்டிகிட்டு இருக்கேன்னா, ஆஃபீஸ் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன், அப்படியே கேப்பில் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் ஸ்விக்கி வந்து நம்ம நினச்ச டைமெல்லாம் ஓட்ட முடியாது, ஏன்னா அது புக் பண்ணி வச்ச மாதிரி தான் ஓட்டணும். ஓகேண்ணா. எப்போ வேணால் ஆஃப் பண்ணிக்கலாமா? அந்த மாதிரிலாம் இருக்காண்ணா? ஓ பார்த்து. ஓ ஆனால் மற்றபடி ஆர்டரெல்லாம் வந்துகிட்டே இருக்குமா? இப்போ ஒரு 9 மணிலேருந்து நைட் ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் ஓட்டினா எவ்வளோண்ணா எடுக்கலாம்? ஆனால் காலையில் 9 மணி இல்லை, நைட்டு 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலை இது ஒரு விடிய காலை ஒரு 1 மணி 2 மணி வரைக்கும் ஓட்டினாண்ணா. குறைஞ்சது 500 ரூபா கிடைக்கும். ஓ இப்போ ஆர்டருக்கெல்லாம் எந்த மாதிரிண்ணா? ஆர்டருக்கு இப்போ கிலோமீட்டர் பேஸ்டா இல்லை? ஓகேண்ணா. ஓகேண்ணா. ஓ ஓகே ஓகே ஓகேண்ணா. அது எப்படிண்ணா ஓப்பன் பண்ணுறது? ஸ்விக்கி நம்ம ஆஃபீஸ் போய் தான் பண்ணணுமா? ஓகேண்ணா. ஓகேண்ணா. நார்மலாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமாண்ணா இல்லை? ஓகேண்ணா. ஓ எவ்வளோண்ணா? 2000 பிடிச்சிருவாங்களா? ஓ ஓகே ஓகே ஓகேண்ணா. அண்ணா என்னோடதா? இப்போ பார்சல்னா பின்னாடி தான் இருக்கு. அதான் இந்த கட்டுக்குள்ளே போகணும். ஆ உங்களுக்கு எங்கே விடணும் உங்களை? அப்படியா? இல்லை அவ்வளோதான், வந்தாச்சுல விட்டுட்டே போயிடறேண்ணா. இல்லை அது இன்னும் பிரச்சனை இல்லைண்ணா, 1/4 மணி நேரம் இருக்குது, அவ்வளோதான். 2 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் காட்டுது, பிரச்சனை இல்லைண்ணா. அண்ணா புரியல. ஆமாண்ணா. ஆ ஓ ஓகேவாண்ணா. ஓகேண்ணா, பாய்ண்ணா.
ஓகேண்ணா. பாவங்க அந்த அண்ணா வந்துட்டு நம்ம இல்லைன்னா எவ்வளோ தூரம் தள்ளிட்டு வந்திருப்பாங்க, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு பக்கம் வண்டி போட்டு தான் வந்துருக்கணும் அந்த அண்ணா. ஓ 60 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடுக்கு மேலே போகலாம். வேறு அப்பப்போ வண்டி தள்ளி என்னடா பண்ணுறீங்க அந்த மாதிரி அக்காங்க நிறைய பேர் மாப்பிள்ள தேனியிலிருந்து அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போதான் தெரியுது அக்காங்கெல்லாம் ஏன் அந்த பக்கம் பாதுகாப்பாக நின்றுட்டு இருக்காங்க. என்ன இந்நேரத்துக்கு இவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க பசங்க எல்லாரும். எனக்கு தெரிஞ்சு 11 to 11 தான் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேர்டு ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. வணக்கம் உறவுகளை, நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம கோயம்புத்தூர் அரசூரில் தாங்க இருக்கோம். நம்ம 30 days சேலஞ்சில் இன்றைக்கி டே 3யோட ஏர்னிங்ஸை பார்க்க போகிறோம். எவ்வளோனா நேற்றும் நம்மளுக்கு எதுவுமே பெருசாக ஆர்டரே கிடைக்கலைங்க. நானும் நேற்று ஒரு 12:30 1 மணி வரைக்கும்லாம் இருந்தேன். ஆனால் நேற்று பெருசாக எதுவுமே ஆர்டர் கிடைக்கல. நான் என்ன நேற்று தப்பு பண்ணிட்டேன்னா, நேற்று ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நேற்று 9:45 ஆன் பண்ணேன். நேற்று வந்து நான் ஆன் பண்ண டைமே பார்த்தீங்கன்னா 10:50 தான் நான் ஆனே பண்ணேன். ஸோ அதுலேயே ரொம்ப டிலே ஆகிடுச்சு. நேற்று மொத்தமாக ஓட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 159 ரூபாய்க்கு தாங்க நேற்று மொத்தமாகவே ஊற்றிருக்கோம். சரி பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா நேற்று ரொம்ப டயர்டும் ஆயிடுச்சு. 1 மணி வரைக்கும் ஓட்டினா நேற்று ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க. சரி அப்படின்ட்டு இன்னைக்கு காலையிலே நான் ஓட்டுறதுக்கு நான் நேற்று கூட கிளம்பியாவது வந்தேன் ஓட்டலான்ட்டு. ஆனால் இன்றைக்கி நான் கிளம்பி கூட வரல. ஏன்னா எப்படியும் ஆர்டர் கிடைக்காதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் இல்லை. சோப்பலாங்கி தனம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 696 ரூபா ஊட்டியிருக்கோங்க. இதிலேருந்து நம்மளுக்கு 30 ரூபா வந்து நம்மளுக்கு கேஷாக கொடுத்துருக்காங்க. அது நம்ம ப்ளஸ் பண்ணோன்னா 726 ரூபா ஆயிடுச்சுங்க. 726 ரூபா நம்ம டோட்டலாக ஓட்டியிருக்கோம். ஸோ இன்னும் நம்மளுக்கு 15,000 ரூபாயில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ இருக்குன்னா, 726 மைனஸ் பண்ணால் 14,274 ரூபா இன்னும் மிச்சம் இருக்குங்க. நம்ம வந்து இன்னும் 27 நாளில் 14,274 ரூபா நம்ம ஓட்டி காட்டணும். ஓட்டி காட்டிட்டேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்ன ஆர்டர் தான் கிடைக்க மாட்டேங்குது. என்னென்னு இதில் ஒரு பிரச்சனைனாங்க, நான் வேலையை முடிச்சுட்டு போய் இந்த ரேபிடோ ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்கனால என்னால் கொஞ்சம் அப்படியே டயர்டும் ஆகிடுதா. ஸோ ரொம்ப நேரம் ஓட்டவும் முடிய மாட்டேங்குது. அப்புறம் இன்னும் ஓட்டிகிட்டே இருக்கணுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டும் வர மாட்டேங்குது. ஆர்டர் கொடுத்துட்டே இருந்தாவது பரவாயில்ல, ஆர்டரும் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 27 நாள் இருக்குது. எனக்கு வாயே வளருது 27 நாள் இருக்குது. இன்னும் 14,277 ரூபா தான், 274 ரூபா தான். முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு மொத்தமாக உங்களுக்கு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே.